கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே I prayed in the silence through the darkest nights, hoping for a love that feels so right. I let go of my will, trusting His plan, waiting for the perfect hand in hand. It's worth the wait. ஜெபத்திற்கு தொடக்கமாக இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் மாசனுகாத பராபர வஸ்து மாசனுகாத பராபர வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் எண்ணின காரியம் யாவும் முகிக்க எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவள் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அநேக பெண்கள் குணசாலினது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும் ஏற்பட்டவள். தந்தத்தினால் செய்த அரண்மனையில் புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. உமது நாய்களுக்குள்ளே அரசியற் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரியின் ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது வருஷத்திலே இருக்கிறாள். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை ஒரு பொருசதிகையாய் இருக்கிறது. சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளும் கன்னிகளும் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போம். இல்லறம் என்னும் உன்னத திட்டத்தை உருவாக்கின நல்ல ஆண்டவரே, ஏதெனிலே மனிதன் தனிமையாயிருந்ததை கண்டு ஏற்ற துணையை ஆண்டவரே கொடுத்தீரேன். அந்த நிலையிலே இந்த இல்லத்திலே உம்மாலே கொடுக்கப்பட்ட அன்பு பிள்ளையுடைய திருமண நாளிலே நாங்கள் இணைந்து இந்த இல்லத்தின் நிழலிலே நாங்கள் செபிக்கின்றோம். தகப்பனே, குடும்பத்துடைய தந்தைக்காக தாய்க்காய் செபிக்கின்றோம். இவருடைய கரத்திலே பிள்ளையாய் கொடுத்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கங்கள் நிறைவுகள் இந்த குடும்பத்திலே கொடுத்தபடியால் நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம். பல வாழ்வினுடைய வீழ்ச்சிகள் வந்தபோதும் உமக்குள்ளாய் நம்பிக்கையோடு இந்த குடும்பம் நிலைநிற்பதற்கு உதவி செய்தீரே, நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. விசேஷமாக இந்த நாளில்
இல்லற வாழ்விலே பிரவேசிக்க இருக்கிற அன்பு சகோதரிக்காக, அன்பு பிள்ளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. அவளோடு ஆண்டவருடைய இரக்கம் இருந்தபடியால் நன்றி அப்பா. நல்ல கல்வியை கொடுத்தீரே, வளர்ச்சியை கொடுத்தீரே, குறித்த நாளிலே ஆண்டவரே வேலையை கொடுத்தீரே. இன்னும் இப்போதும் கொடுக்க இருக்கின்ற இல்லற வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய சமூகத்திலே அவருக்காய் கொடுக்க இருக்கின்ற வாழ்வின் துணையையும் இணைந்து தம்முடைய சமூகத்திலே அப்பா உம்முடைய நாமத்தாலே உடன்படிக்கை பெற்றுக்கொள்கிற போது, உடன்படிக்கை செய்கின்ற போது ஆண்டவரே, நித்திய காலமாய் தம்முடைய மக்களுடைய வாழ்க்கை உறுதியாய் அமைவதற்கும் நல்ல இல்லறமாய் அமைவதற்கும் தேவாவியானவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கின்றோம். 2 பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளுடைய பயணங்கள் எல்லா காரியங்களும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். திருச்சபையிலே நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை போற்றவும் ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்க. நன்மையும் கிருபையும் இந்த வீடோடும் தம்முடைய மக்களோடும் எந்நாளும் தங்கி இருக்கட்டும். இறைமை இந்த நேசுவின் நிறைமிக்க நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் மாறாத கடவுளுடைய அன்பும் தூயாவின் நட்புறவும் நம்மளோடும் குறிப்பாக இந்த நாளிலே கணவன் மனைவியாய் இணைக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் எதிர்கால வாழ்வோடும் நிறைவாய் தங்குவதாக. ஆமீன். I walk through seasons, search through every space, a silent longing for a missing grace, that in His perfect timing, clear as morning light, He led my heart to you, my love, making all things right. Now we stand together, promise strong and true. Every step a path ordained that led my heart to you. God made you for me, a gift beyond compare, an answer to a prayer suspended in the air. Every smile and every touch, a purpose understood. He knew exactly where our souls forever stood. A love divinely planned, a bond that won't give way. He made you just for me, for this very day. My heart, it recognized the moment our eyes met, a piece of knowing I could never forget. Through every shared dream and every gentle sign, I see His wisdom in this love of mine. Now we stand together, a promise strong and true. Every step a path ordained that led my heart to you. God made you for me, a gift beyond compare, an answer to a prayer, sacred union, 2 souls becoming one, reflecting His great love till our race is run. God made you for me, a gift beyond compare. இந்த திருமண தொழுகையிலே பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். தயவு செய்து உங்களுடைய பாதரட்சைகளை நீங்கள் வெளியே விட்டு வாருங்கள். அலைபேசி, மொபைல் சைலண்ட் மோட்லையா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு தொழுகை என்கிற உணர்வோடு நீங்கள் பங்கு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போம். உன்னத நல்ல பிதாவே, உன்னத உறவுகளை எங்களுக்கு ஆண்டவர் தருகின்றீரே, நன்றியோடு மை போற்றுகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தாலே கணவனும் மனைவியுமாய் என இருக்கின்ற தம்பதிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய பிரசன்னமாகுதலை வெளிப்படுத்தி இவர்கள் என்றும் கூடி வாழவும் என்றும் நிலையாய் வாழவும் எங்கள் ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
மணமக்களை தவிர்த்து சபையார் அமரலாம். பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் நினைப்பதற்காக கடவுளுடைய முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையாய் கொள்ள வேண்டும் என்று திருமுறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலியாவில் கானா ஊரிலே தம்முடைய பிரசனத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவளிக்கவும் கடவுள் தாமை படைத்து கிறிஸ்துவன் மீட்டு கொண்ட சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடக்கவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாய் கருதுவதால் மனுகுலம் உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் இந்த தூய நிலையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேசத்தின் சட்டப்படியும் இவருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிடின் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைப்படக்கூடாதபடி உங்களில் இருவதில் யாருக்காவது ஏதோ ஒரு காரணம் அறிந்தால் அதை இப்பொழுது தெரிவிக்க கடவுள் முன்னரையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் உமது பராமரிப்பும்படி இங்கே அழைத்து வந்தி, ஆதலால் இவர்கள் இருவரும் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உட்காருங்கள். அனைவரும் ஜெப நிலைமையில லோகமாளும் ஆண்டவர் இருந்த நிலையிலே லோகமாளும் ஆண்டவர் ஆணும் பெண்ணும் செய்தன இருபேரும் வாழவே ஆசீர்வாதம் தந்தார் என்கிற இரண்டாவது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இருந்த நிலையிலே பாடுவோம்.
நரேஷ் ஆகிய நீர் ஷீனா ஆகியவரை உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்கிறார்? சம்மதம். சீனா ஆகிய நீர் நரேஷ் ஆகியவரை உம் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் கற்றுக்கொள்கிறார்? இப்பொழுது இந்த பிள்ளையை கரம் பிடித்து கொடுக்க பெற்றோர் வர. நரேஷ் ஆகிய நான் சீனா ஆகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளின் தூய தீமைப்படி உண்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஷீனா ஆகிய நான் நரேஷ் ஆகிய உம்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளின் தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். அனைவரும் சப நிலைமையிலே புத்தி கெட்டாது அன்பின் வாரி பாரும் என்கிற பாடலை நாம் இணைந்து பாடும். திருமங்கலத்திற்காகவும் இதை அணிவிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் செபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்போரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கவும் இத்திருமாங்கல்யத்தையும் இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் எழுந்து நிற்கலாம். உறுதியான நம்பிக்கையும் நிலையான அன்பிற்கு அடையாளமாய் இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு அறிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உண்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கு அடையாளமாய் இத்திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். நரேஷ் சீனாவும் கடவுளுக்கு என்பதாகவும் இந்த சபைக்கு என்பதாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கப்படியால் இவர் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கின்றோம். ஆகையால் கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக.
ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்கார ஐக்கியங்கள் பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்தாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற நருஷையும் சீனாவையும் என்னும் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து உமது நேமப்படியும் நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இல்வாழ்வை சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையினாலும் நிரப்புவராக. ஆமென். என் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் மணமக்கள் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்ற பாடல் பாடின பிற்பாடு அவர்கள் இந்த நாள் பிள்ளைகளை மணமக்களை வாழ்த்தி அவர்களுக்கான ஆலோசனைகளையும் கொடுப்பார்கள். பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்தே பலனை உண்பார், முயன்று உழைத்தே பலனை உண்பார், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பார், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பார். பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போர் பாக்கியவான். பொன்னுதற்கினிய கனிகளை தரும் தன்னிழல் திராட்சை கொடி போல் படரும். உன்னுதற்கினிய கனிகளை தரும் தன்னிழல் திராட்சை கொடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பான், கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பான். எண்ணரும் நலன்கள் இல்லத்தில் பூரிவான், எண்ணரும் நலன்கள் இல்லத்தில் பூரிவான். பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். கர்த்தரும் வீட்டை கட்டாவிடில்லது, கட்டுவோர் முயற்சி வீணாமறிது. கர்த்தரும் வீட்டை கட்டாவிடில்லது, கட்டுவோர் முயற்சி வீணாமறிது. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை, கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். நரேஷை குறித்து எனக்கு பெருசாக தெரியல, உங்களுக்கு ரொம்ப தெரியாது.
நாம் தொடர்ந்து தெரிவதற்கு தெரிவோம். அதே வேளையில் சீனாவை பற்றி எனக்கு தெரியும். 3 ஆண்டுகள் இந்த திருச்சபையில் நான் திருப்பணி செய்திருக்கிறேன். அப்போது அவளை பார்க்கிற, பேசுகிற, அவளுடைய குடும்பத்தோடு உரையாடுகிற ஒரு உறவு எனக்கு இருந்தது. பல பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன் எனக்கு 73 வயசில். ஆனால் சீனாவை மாதிரி பார்த்தது ரேர், கொஞ்சம் பேரை தான் பார்த்துருக்கிறேன். அவள் கடந்து வந்திருக்கிற வாழ்க்கை பாதை கடினமானது, கஷ்டமானது. தாயார் பலவீனமான நிலை, தந்தை பொறுப்புள்ள ஒரு தந்தையாக குடும்பத்தை கவனிக்கின்ற நிலை. இதற்குள்ளாக வீட்டில் செய்ய வேண்டியவற்றையும் செய்து படித்து ஒரு நிலைக்கு வருவது என்பது மிக மிக கடினம், மிக மிக கடினம். நான் ஒரு தாய் இல்லாமல் வளர்ந்தவன். சிறு வயதிலிருந்து வீட்டின் கடமைகளையும் செய்து கல்லூரிக்கு சென்று படித்து ஒரு ஆயராக நிற்பதில் நான் மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடினப்பாடுகளை நன்றாக அறிவேன். அருமையான பிள்ளை சீனா கடந்து வந்திருக்கிற வாழ்க்கை பாதையில் பல பாடுகள், கஷ்டங்கள். ஆனால் இதனுள்ளும் கடவுள் அவளை நேசித்திருக்கிறார், அவளும் கடவுளை நேசித்திருக்கிறார். ஆகவே மனக்கோலம் பூண்ட மணமகளாக மணமகனோடு பார்க்கின்ற பெரும் பேற்றை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். இதற்காக கடவுளுக்கு நான் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். அவ்வப்போதெல்லாம் குலப்படுத்த நினைப்பேன். நினைக்கும் போது பலருடைய கண்முன் தெரிவார்கள். அதில் ஒருத்தி சீனாள். இவளுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கடவுள் தர வேண்டும் என்பது என்னுடைய அகவாஞ்சியாக இருந்தது. ஆண்டவர் அதை அறிந்து இந்த இனிய நாளில் அவர்களை பார்த்து மகிழ்ந்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆலோசனை சொல்ல வாய்ப்பினை தந்திருக்கிறார். நன்றியுள்ள இதயத்தோடு கடவுளை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பிள்ளைகளாகி நீங்கள் இந்த மண்ணில் வளமாய் வாழுவீர்கள். ஆன்மீக அருட்கொடைகளையும் சரீர நன்மைகளையும் விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ந்து வாழ்வீர்கள். 16 பெற்று இந்த மண்ணில் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். திருமண நாள் அதிகமாக பேசிட்டு போகிறது யாருக்கும் விருப்பம் இருக்காது. குறிப்பாக அருமையான மணமக்கள் ஒரு இனிய உலகுக்குள் அடியெடுத்து வைத்து சிறகடித்து பறக்கிற இனிய நேரம் இது. அவர்களுக்கும் பொதுவாய் நாம் சொல்வது காதுள் ஏறாது, ஏறினது போல் நடிப்பார்கள். நமக்கும் அப்படி தானே. ஆனால் ஒருவருடைய கையை ஒருவர் பற்றி கொண்ட போது கடவுளுடைய ஆவியார் அவர்களுடைய அகத்தை முழு ஆளுமையை நிறைத்திருப்பதை அவர்கள் உள்ளத்தால் உணர்ந்திருப்பார்கள். இந்த உயரிய உறவு கடவுள் உங்களுக்கு தந்திருப்பது. இந்த உறவிலே நீங்கள் தொடர்ந்து வளர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த இனிய வேளையில் திருமறைக்குள்ளே இருந்து ஏதாவது சொல்லாவிட்டால் நீங்களும் கூட போதகர் ஒருவர் வந்தார், ஒன்றும் சொல்லாமல் போனார், அப்படி சொல்லுவீர்கள். அதோடு இப்போதைக்கு இந்த மீடியா எல்லாம் மொத்தமே நம்மளை கவர் பண்ணிகிட்டு இருக்கு. திருமறை திருமணத்தோடு தொடங்குகிறது, ஒரு திருமண நிகழ்ச்சியோடு தொடங்குகிறது. அது ஒரு மங்களகரமான நூல். கிமு 10ஆம் நூற்றாண்டில் இதனுடைய மிக பழமையான பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அழகாக ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகிறாங்க பாருங்களா. திருமணம் ஆனவர்களும் அந்த கற்பனை உலகத்துள் வரலாம், திருமணம் ஆகி மணமக்களாக இருப்பவர்களும் அந்த கற்பனை உலகத்துள் வரலாம், இனி திருமணத்திற்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களும் அந்த கற்பனை உலகத்துக்குள் வரலாம். அது ஒரு கற்பனை உலகம், அதில் போகலாம். கடவுள் அனைத்தையும் படைத்தார். ஆதாமை படைத்தார். ஒரு நாள் மாலை பொழுதில் ஆதாம் இங்கே வா, வாரேன், என்னோடு வா நடந்து. கடவுளும் ஆதாமும் இணைந்து நடந்தார்கள். ஓரிடத்தில் போய் இங்கே நீ நின்று கொள், நான் படைத்தவைகள் அனைத்தும் இப்போது என்னிடத்தில் வருவதற்கு ஆணையிடுகிறேன் என்றார். அப்போது ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தோடு வந்தது. இது பாத்தியா? ஆமாம், பெயர் போடு. சிங்கம், சிங்கம். ஒட்டகம், ஆண் ஒட்டகம் பெண் ஒட்டகம் சேர்ந்து வந்தது. பார்த்தாயா? பார்த்து. பெயர் போடு. ஒட்டகம். அடுத்தது காளை, ஒரு பசு, காளை பசு, அதற்கும் பெயரிட்டான். இப்படி ஒவ்வொன்றாய் வந்து வந்து 2 வந்தன. கடவுளை பார்த்து மகிழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லி போயின. இவைகள் அனைத்திற்கும் பெயரிட்டான் ஆதாம், முதல் மனிதன். பெயர் போட்டு போட்டு டயர்டாகிட்டு போல அவனுக்கு. அந்த படுத்துட்டான் பக்கத்தில், அயர்ந்த நித்திரை வரும் போல. இப்போது கடவுள் தான் படைத்தவற்றை பார்த்து மகிழ்ந்தவர் ஆதாமை பார்க்கிறார். அங்கே அவன் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறான், சோர்ந்து போய் இருக்கிறான். பெயரிட்டு சலித்து போய்
படுத்து கிடக்கிறான். கடவுள் இப்போது திறனாய்வுக்குள்ளாக்குகிறார் தன்னுடைய படைப்புகளை எல்லாம். சரிதான், ரெண்டு ரெண்டாக வந்துட்டு போச்சு, சந்தோஷப்பட்டுட்டு போச்சு, என்ன சந்தோஷப்படுத்திட்டு போச்சு. இவன் மட்டும் தனியாக இருக்கிறான். உறக்கம் வந்திருக்கு அவனுக்கு. இவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கடவுள் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அந்த பரிசுத்தமாகிய கடவுள் பரிசுத்தராகிய தன் மக்களை ஒன்றாக இணைத்தார். கண்டவுடனே பாட்டு பாடினான். ஆதாம் பாடிய முதல் பாடலை நாம் இந்த பகுதியில் படிக்கலாம். இவள் என்னுடைய எலும்பில் எலும்பும் என்னுடைய மாம்சத்தில் மாம்சமானவர், என்னிலிருந்து இவள் எடுக்கப்பட்டிருக்கிறாள் என்று ஒரு அழகிய பாடலை தன்னுடைய மனைவியினுடைய காதுகள் கேட்க பாடுகிறான். கைகூர்ந்து பாடுகிறான், அவளை கலிகூற பண்ணுகிறான். அருமையான மணமகனும் கூட அடிக்கடி பாட்டு பாடணும். சரிதானா? சீனாவில் பார்க்கும்போதெல்லாம் பாட்டு பாடணும். அந்த பாட்டு உங்களை மகிழ்விக்கும். சரிதானே? மகிழ்கிற நீங்கள் உங்களை மகிழ்விக்கிற கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரிதானே? யார் யாரோ பார்த்துருக்கலாம், எதெல்லாமும் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது கடவுள் அவருடைய திருவுளப்படி அவருடைய இல்லத்தில் உங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறார். இது கடவுளுடைய அருள் கொடை. நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஏற்ற துணையாய் நரேஷ் நினைக்கணும், சீனாவில் எனக்கு தந்தார், சீனாவில் நினைக்கணும், இவரை எனக்கு ஏற்ற துணையாய் தந்தார் கடவுள், அவரால் நாங்கள் இணைந்து இன்புற்று வாழுகிறோம் என்பதை எண்ணி எண்ணி பார்த்து கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், கடவுளை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கடவுளை போற்ற வேண்டும். ஒருவர் பார்க்கும்போது மகிழ்ந்து புகழ்ந்து பாட்டு பாடலாம், பரவாயில்லை. அப்பப்போ பாட்டு கட்டி கட்டி பாடுங்க. சரிதானே? ஆக கடவுள் இணைத்தார். இது உண்மை. இது மனிதனால் உண்டானது அல்ல, கடவுளுடைய அருள் கொடை. கடவுள் இப்போது உங்களை இணைத்து மகிழ்வித்திருக்கிறார். அவரும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியில் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்கிறார். சரிதானே? ஆமாம், அவர் மகிழ்கிறார். அவரை எப்போதும் மகிழ்விக்கிற மக்களாக நீங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்க வேண்டும். எப்போதும் கடவுளைக்கு நன்றி செலுத்த வேண்டும், கடவுளை போற்றி புகழ வேண்டும். உங்களுடைய வாழ்வில் இதை நீங்கள் உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு திருமணத்தை யோவான் நமக்கு எழுதி தருகிறார். அது கானா ஊரில் நடைபெற்ற திருமணம். அது கானாவே ஒரு பாலஸ்தீனுடைய வடபகுதியில் இருக்கிறது. அதற்குள் ஒரு சிற்றூர், அந்த கலிலியாவில் உள்ள கானா. அங்கே ஒரு கல்யாணம் நடக்கிறது. ரொம்ப சிறப்பான கல்யாணம். அது யோவான் மட்டும்தான் அதை நமக்கு எழுதி தருகிறார். அந்த கல்யாணம் ஒரு கிராமத்து கல்யாணம். அந்த கல்யாண விருந்தெல்லாம் மொத்தமே மேப்பார்வை பார்க்குறது ஆம்பிள்ளை இல்லை, ஒரு பெம்பிள்ளை, அன்னை மரியாள். அந்த கிராமத்து கல்யாணத்திற்கு இயேசு அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். மகிழ்ச்சியான அந்த நிகழ்ச்சியில், மங்களகரமான நிகழ்ச்சியில் இயேசு பங்கேற்பதற்காக, சீடர்களோடு பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அருமையான மணமக்கள், இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கடவுளை நீங்கள் அழைக்க வேண்டும். சரிதானா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி, அப்படிதான் நமக்கு பழக்கம், அப்படி இருக்கப்படாது உங்களுக்கு. சரிதானே? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கடவுளை மனதார அழைக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வில் நீர் இருக்க வேண்டும், எங்கள் வாழ்க்கை பாதையில் நீர் இருக்க வேண்டும், நீர் காட்டுகின்ற வழியில் நாங்கள் நடக்க வேண்டும் என்று அவரை நீங்கள் மகிழ்ச்சியான வேளையில் அழைக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் சொல்லியிருக்கோம், இன்று போல் என்றும் வாழ்க, கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்படி தான் நாங்கள் வாழ்த்துவோம். இன்று போல் என்றும் வாழ்க. சீனாளுக்கும் அந்த மணமகனுக்கு இருக்க ட்ரெஸ் எல்லாம் ஈவினிங் இருக்காது, ரிசப்ஷனுக்கு. சரிதானே? ட்ரெஸ் மாறிடும், சிந்தனைகள் மாறிடும், எண்ணங்களும் எண்ண அலைகளும் எல்லாம் மாறும். சரிதானே? மாறிக்கொண்டே இருப்போம். மாற்றம் வருவது தவிர்க்க முடியாது. எனவே துன்பத்திலும் இன்பத்திலும், அப்படி தானே சொன்னீங்க? துன்பத்திலும் இன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், வாழ்வில் இறுதி வரை உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும். பரவாயில்ல, சீனா கீழ்ப்படிந்திருக்கோன்னு சொல்லியிருக்கா. நல்லது, கீழ்ப்படிந்திருங்கள். வாக்கு கொடுக்கிறேன். இந்த வாக்குறுதியை கடவுள் கேட்டார். திருச்சபையாகிய நாங்களும் கேட்டிருக்கிறோம், ஆயர்களாகிய நாங்கள் கேட்டிருக்கிறோம். கடவுள் கேட்டார். எனவே இன்று போல் என்றும் வாழ்வீர்கள் என்று சொல்வது உங்களை வாழ்த்துவதற்கு. அப்படிதான் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமானால் வாழ்க்கை பாதை எப்போதும் இப்படி இராது. அப்படித்தானா? மேடு பள்ளங்களை தனதாக்கியது வாழ்க்கை. மேட்டில் பயணிப்போம், பள்ளத்திலும் வருவோம். பள்ளத்தில் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது இந்த செல்லை எடுத்துக்கிட்டு எப்போவுமே அடிச்சிட்டு இருக்கப்படாது. சரிதானா? நான் தான், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குல்ல. எதுக்கு எடுத்தாலுமே இந்த செல்லு, அதுலேயும் இப்போ விலை கொண்டு செல்லு சீனா இறக்க போதான். சீனா நாடு
லட்சக்கணக்கான ரூபாய்க்கு செல்ல இறக்க போகிறாங்க. அதில் நிறைய உள்ளுக்கு வந்துடும் ஆப்பெல்லாம். அந்த எப்போதைய செல்லை பயன்படுத்தக்கூடாது. சரிதானே? கஷ்டம் வருது, தேவை இருக்குது, இதெல்லாம் வரும் வாழ்க்கையில். வரும்போது எப்போதைக்குமே இந்த செல்லை பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா நம்ம கஷ்டப்பட்டுருவோம். பாஸ்டர் என்ன பிள்ளை சீனா நல்லா இருக்கிறியா? ஆமாம், எனக்கு இப்போ கொஞ்சம் பண கஷ்டமாக இருக்குது. அப்படியா? நான் பணம் தர போகிறதில்ல. அதை கேட்டோன்னு தானே நான் தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லிடுவேன், சீனா இப்போ ஏதோ பண கஷ்டத்தில் இருக்கான்னு. நாடு பூரா தெரியும். பார்த்துக்க, இந்த மீடியா அந்த மாதிரி நம்மளை ஆக்குது. ஒரு சின்ன மேட்டர் அது தீந்துடும் அரை மணிக்கூருக்குள்ளே. அதுக்கு ஏதாவது சால்வ் பண்ணுறது உங்கள்கிட்ட வழி இருக்கும். ஆனால் சொன்னதை கேட்டு நாடு பூரா சொல்லிடும். அதனால் செல்லை வச்சு எப்போதுமே இந்த செல் மூலமாக எல்லாருக்கும் நமது கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்பது மிக மிக தவறு. அதிலும் ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறவர்களுக்கு அதிகமாக சொல்லக்கூடாது. கூட்டி போட்டு ஜெபத்து பண்ணுறது அந்த லிட்டரோல எல்லாம் கடவுளுக்கு தெரியும், பாவம், நல்ல கடவுள். சரிதானே? அதனால் எல்லா மேட்டரையும் செல் வழி மக்களுக்கு சொல்ல கூடாது. கஷ்டம் வருவது உண்மை. வந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருக்கிறார். முதலாம் அற்புதத்தை உங்களுக்கே செய்ய ஆவலோடு உங்கள் நடுவில் இருக்கிறார். திராட்சரசம் குறைவுபட்டு போனது, மக்கள் எல்லாம் பிராளப்படுறாங்க. பாயசம் எல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்? மங்களகரமான விருந்தில் மங்களகரமான இனிப்பில்லை என்றால் கொஞ்சம் ஒரு மாதிரி கசபசான்னு தான் இருக்கும். ஆனால் அந்த செய்தி இயேசுவை சென்றடைதல் வேண்டும். அதனால் நீங்கள் ஏதாவது தேவைகள் வரும்போது முழங்கால் படியிட்டு, உங்களை இணைத்த கடவுள் உங்களோடு உங்கள் நடுவில் இருக்கிறார், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுளம். அவரை பார்த்து பயந்து நடுங்கி இல்லை. சரியா? சீனாலும் கடவுளும் முழங்கால் போட்டு பயந்து நடுங்கப்படாது. நம்ம கடவுள் நல்லவர். சரிதானா? பயந்து நடுங்கி கிடுவட்டம் தொல்லி அப்படியெல்லாம் இருக்கப்படாது. ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளைகளாகி நீங்கள் பேசுவது போல உறவோடும் உரிமையோடும் அவரிடத்தில் தேவைகளை சொல்லுவது. இது இல்லை, இது தேவை இருக்கிறது, கடவுள் பார்த்துக்கிடுவார். ரொம்ப அங்கலாச்சி அலறிக்கிட்டு திரிக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறார், உங்களை இணைத்தவர் அவர், உங்களுடைய இனிய வாழ்வை அவருடைய லட்சியம். உங்களோடு இடைபடுகின்ற கடவுளுடைய திருமுன்னர் நீங்கள் உங்களை தாழ்த்தி தேவைகளை சொன்னால் ஏற்ற வேளையில் அதை நிறைவாக்குவதற்கு ஒரு ஆற்றலுடையவராக உள்ளார். உங்களை இணைத்திருக்கிற கடவுள் பிரியாதவர், நீங்காதவர், உடனிருப்பவர், உலகத்தின் கடைசி பரியந்தம் இருப்பேன் என்றவர். அவர் உங்கள் நடுவில் இருப்பதனால் நீங்கள் தேவைகளை அவரிடத்தில் மனதார மனம் திறந்து சொல்லலாம். சரிதானா? அப்படி சொல்லும்போது காலா காலங்களில் தேவைகளை அறிகின்ற ஆண்டவர் அவற்றை நிறைவு செய்வார், உங்களை வாழ்விப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்வுகளின் பாதையில் உங்களை வழிநடத்தி செல்வார். இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் தரிசன வழியில் ஒரு திருமணம் வருகிறது. அது ஆட்டுக்குட்டியானுடைய திருமண விருந்தும் திருமண நிகழ்வும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் எப்போதும் உறவில் வாழ்ந்திருக்க வேண்டும். இப்போது மட்டுமல்ல, அப்போதும். சரிதானே? எப்போதும் உங்களை இணைத்த கடவுள் உங்களை ஒரு நாள் மனவாட்டிகளாக சேர்த்து மகிழ்வதற்கு மகிழ்விப்பதற்கு விளைந்து கொண்டிருக்கிறார் என்ற உள் உணர்வு உங்களுக்கு தேவை. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கடவுள் உங்களுக்கு தருவார். கடன் இல்லாமல் வாழ்வீர்கள், கைகூர்ந்து மகிழ்ந்து வாழ்வீர்கள். அப்படி தானே அந்த பாட்டில்? பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவான். மனைவியை பெறுவான், மக்களை பெறுவான், சமாதானத்தை பெறுவான், எல்லாவற்றையும் பெறுவான். எல்லா ஆசீர்வாதங்களையும் கடவுள் உங்களுக்கு தருவார். மன்னக நன்மைகளினால் நீங்கள் மகிழ்வீர்கள். காலா காலங்களில் மக்கள் செல்வத்தினால் மகிழ்ந்து கடவுளை மாட்சிமைப்படுத்துவீர்கள். இதையெல்லாம் நீங்கள் சொந்தமாக்கி கொண்டிருக்கும் போது எப்போதும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நான் அழியாமல் வாழ வேண்டும் என்னும் ஆவலும் ஆசையும் ஆதங்கமும் உங்களுக்கு தேவை. சரிதானா? அதுக்கு கோயிலுக்கு போங்க, ஒழுங்கா பக்கத்தில் சர்ச் இருக்கா? இருக்குது, போங்க, நல்ல பாட்டு பாடுங்க, கொயரில் இருங்க. சரியா? சண்டே ஸ்கூல் டீச்சராக இருங்க, குரூப் டிஸ்கஷனில் பங்கேறுங்க, ஆயர்களோடு இறைப்பணியாளர்களோடு உறவு வைத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரிதானே? எனவே சீனாளுக்கு இதெல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அவளே நமக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு பல காரியங்களை. ஆக அருமையான மணமக்கள், வாழுகின்ற சமுதாயத்தில் வாழுகின்ற திருச்சபையில் பாசங்காட்டி வாழுங்கள். சரிதானே? இதுக்கு முன்னால் அங்கிள்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது, நிறைய பேர் இருக்குது. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆண்டின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்காது. இன்னைக்கு கூட்டமாக வந்து கும்மீரம் பார்த்துக்கிடுங்க. அங்கிள் ஆண்டி சத்தம் எல்லாம் நிறைய கேட்கும். ஆக உறவுகள் எல்லாம் உங்களை வந்து சந்தித்து மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற வாழ்த்துகிற நேரம் இந்த நேரம். இந்த நேரம் முதல்
எனவே வருகிற எல்லா இடத்துலையும் சில ஆங்கில சொற்களை நீங்கள் பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கும். இந்த சித்தியும் ஆண்டின்னு தான் சொல்கிறோம், மாமியும் ஆண்டின்னு தான் சொல்கிறோம். அப்படி தானே சீனா? அப்படி தானே? ஆமாம் ஆமாம். ஆண்டின்னா இந்த 2 பேரும் உள்ளு கடங்கிறான் அதுக்குள்ளே. அது நல்ல சொல்லு. ஆனால் நம்மகிட்ட நல்ல சொல்லு உண்டு, சரி தானே? சித்திக்கு சித்தி சொல்லலாம், மாமிக்கு மாமி சொல்லலாம். இந்த உறவு சொற்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது உள்ளார அவர்கள் உங்களிடத்தில் அன்பு காட்டுவதற்கு உதவும், சரிதானே? நான் பிள்ளைன்னு சொல்கிறேன், சீனா பிள்ளைன்னு சொல்கிறேன், உனக்கு மறக்காது. அதனால தான் அப்பப்போ எனக்கு கால் பண்ணுவோம், சரிதானே? மறக்காது அந்த சொல்லு. அதனால் மக்களே பிள்ளை அப்படிலாம் சொல்கிறது நல்லது, நல்ல சொற்கள் அதெல்லாம் சொல்லணும். ஆக மணமக்களாகி நீங்கள் பரந்த உலகத்துக்குள் போகிறீர்கள். பணித்தளத்தில் ஆயினும் சரி, உங்களுடைய வாழ்க்கை பாதைகள் ஆயினும் சரி, உறவுகளை எல்லாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும், சரிதானே? சொந்த பந்தங்களை எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்களை எல்லாம் நீங்கள் மகிழ்விக்க வேண்டும். இன்னார்கள் வீட்டுக்கு போகலாமா போகலாம், இன்னார்கள் வீட்டுக்கு போகலாமா போகலாம். அங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலாம், பேசுவாங்க, அன்பு காட்டுவாங்க, பாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாசத்தை இந்த மனித சமுதாயத்துக்குள் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது உங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அவர்கள் உங்களுக்காக மன்றாடுவார்கள். ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார். இறைப்பணியாளர்களாகிய நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. நீங்கள் வளமான வாழ்வை காணுவீர்கள். எல்லா ஆசீர்வாதங்களை பற்றி இந்த மண்ணில் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வீர்கள். இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். வருகின்ற ஆண்டு இது போன்ற ஒரு நாளில் மழலை செல்வத்தோடு மாட்சிமிய கடவுளை ஸ்தோத்தரிப்பதற்கு இந்த ஆலயத்துக்குள் வருவீர்கள் என்பது எங்களுடைய அசைவில்லா நம்பிக்கை. அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்கள் அனைவர் சார்பில் உங்களை மனதார வாழ்த்தி அமைகிறேன். கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் உங்களோடு தங்குவதாக. ஆம். நீங்கள் இருவர் அல்ல, இனி ஒருவர், சரியா? நான் பல பதட்டம், அங்கே முன்னாடி வந்தப்போ பதட்டம், பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். வாழ்க்கை தொடங்கிருங்க. வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு ஆசை இருக்கும், கண்டிப்பாக நல்லா வாழணும், அப்படி தானே? அப்படி தானே? ஆசை உண்டா? இனிமையாக வாழணும் ஆசை உண்டா? அப்படி தானே வந்திருப்பீங்க? நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க, நிறைய இன்னும் பிளான் பண்ண போகிறீங்க. இப்போ 2 காரியத்தை நான் முக்கியமாக சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா அதிகம் நேரம் எடுக்கல. கடவுளை எப்போதும் முதன்மையாக வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஜெனரலாக சொல்கிறது, கடவுள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, நம்ம ஆசீர்வதிக்க முடியாது, நமக்கு எந்த நன்மையும் வராது, சரியா? ஆகவே கடவுளை முதன்மையாக வச்சுருங்க. 2வது, மாறி மாறி குறை சொல்வதை நம்ம நிறுத்தணும், சரியா? என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, இங்கே கூடி இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையும் நம்ம அடுத்தவங்களை அல்லது கணவனுக்கு குறைய மனைவிக்கு குறை, இப்படி நம்ம மாறி மாறி குறை சொல்கிறோம். இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சோன்னு சொன்னால், திருமறையினுடைய தகவலின்படி ஆதியாக 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே ஆதாம் ஏவாளிடை, அதாவது ஆதாம் சொல்லுகிறான், நீ தந்த மனைவி தந்தா நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறான். 3ஆவது அதிகாரம் 13வது வசனத்தில் ஏவாள் சர்ப்பத்தை குறை சொல்லுகின்றான். ஆதாமுக்கும் தெரியும், ஆதாமிடத்திலே ஆண்டவர் சொன்னால் நடுமரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஏவாளுக்கும் தெரியும், ஏவாள் அந்த செய்தியை சாத்தானிடத்திலும் சொல்கின்றார். ஆனால் இவர்கள் மாறி மாறி தங்கள் குறைகளை சொன்னார்களே ஒழிய அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு, முடிப்பதற்கு நினைக்கல. அதை சொல்கிறாங்க, கவனிங்க. 2 வரும் பிரச்சனைகள் வரும், வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத காரியம் இல்லை. ஏன் உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால், தாலி எடுத்த டைமில் கொஞ்சம் குழம்புனீங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அந்த பதட்டம். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் 2 பேர் தான் வாழ போகிறீங்க. அது எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். பிரச்சனை உருவாக்கின்றவர்களாய் அல்ல, பிரச்சனை தீர்க்கின்றவர்களாயிருங்க. நான் அடிக்கடி எல்லா கல்யாணத்திலையும் சொல்லுவேன், நம்ம அழகு குறையும், வலிமை குறையும், தோற்றம் மாறும், சிந்தைகள் மாறும். இவைகள் மாறினாலும் கடைசி வரைக்கும் இணைந்து வாழுங்கள். 2 குடும்பத்திலையும் உறவுகளுடைய பாசம் அதிகமாக கவனித்தேன். நீங்கள் முன்னாடி வரும்போது உங்கள் சகோதரர்
அவங்களிடத்துல பேசினது, அவங்களை முன்னிலைப்படுத்தினதை கவனித்தேன். அதே மாதிரி அன்பு தந்தை கரத்திலே பிடித்து கொடுத்த போது 2 பேருடைய கண்களும் கலங்கினது. நமக்கு உறவுகள் மிக மிக முக்கியமானது. அதை இனிக்கை செய்கிறதும் அதை இல்லாமல் ஆக்கிறதும் நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. நீங்கள் இனிமையான காரியங்களை வாழ்விலே உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் எந்நாளும் இல்லறம் இணைக்கும். இல்லை என்றால் குறைகளை மாத்திரம் முதன்மைப்படுத்துவீர் என்று சொன்னால் அந்த வீட்டில் எந்த நிலையிலும் அமைதி இருக்காது. ஆகவே 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கடவுளை முதன்மைப்படுத்துங்க, குறை சொல்லாதீங்க, குறைகள் வந்தாலும் நிறைவே காண முயற்சி செய்யுங்கள். திருச்சபையின் சார்பாக எல்லா ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். நான் வருகின்ற முற்பாடு திருச்சபையினுடைய எல்லா பணிவிடைகளும் பாடக்கூட இணைய பல கிளை சங்கங்களிலே பிள்ளை நல்ல பங்களிப்பை கொடுத்த பிள்ளை. ஆகவே அந்த மாதிரிகளை வளர்த்துவதற்கு இணைந்து கொள்ளுங்கள், நீங்கள் இணைந்து செயலாற்றுங்கள் என்று வாழ்த்துகின்றேன். கடவுள் காலங்களை புத்திர பாக்கியங்களையும் சகல நன்மைகளையும் தந்து உங்களை நிறைவோடு நடத்துவாராக. நாம் தொடர்ந்து ஜபித்து இறுதி நிகழ்வுக்கு நேராக நாம் வருவோம். அருமையான மணமக்களை கடவுள் ஆசீர்வதிக்க நாம் பணிவாய் கடவுளை மன்றாடுவோம். ஜெபம் செய். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்துக்கு தந்து உம்முடைய ஆசீர்வாதங்களினால் இதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒருவர் பார்த்து ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிவதனை இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாயிருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் ஒரு குடும்பத்தில் மூத்த மகனாய் வாழ்ந்தவரே, இந்த அடியாருடைய வீட்டில் ஆண்டவர் அரசருமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்று ஜீவித்து அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் ஈவால் மனுக்குலத்தை விருத்தியடைய செய்கிற பரமபிதாவே, இந்த உமது அடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கேற்ற சன்மார்க்கராய் வளருவதைக் கண்டு கலிகூறும் அளவும் தேவ அன்பும் அபிமானமும் உள்ளவராய் ஒருமித்து வாழ இவருவருக்கும் ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளையின் வழியிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த வேலையில் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எக்காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இவற்றை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளின் அன்பும் அவருடைய திருமகவாம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் உடனிருந்து உள்ளுரைந்து ஆசீர்வதிக்கின்ற தூயாவியார் உறவும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு உலகம் அனைத்தோடும் குறிப்பாய் சிறப்பாய் இல்லற வாழ்வுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளோடும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. துணை பெரியாயுகையும் மாது சுபமண மகளிவரிது போது மணமுறையோது வசனம் விடாது வந்தனருமதருள் பெறவேது நல்ல மண வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மண வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு.
உன் பேரை பெருமைப்படுத்தவே நீ ஆசீர்வாதமாயிருப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்க அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் குடிசை இல்லாமல் புருஷனாமல் செய்யவில்லை. கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியின் வழி நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்களுக்கு அனைவரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பிரதேசத்தில் உன்னை வர கன்று போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மனைவியை கண்டடைகிறவர் நன்மையானதை கண்டடைகிறார். கர்த்தரால் தயையை பெற்றுக் கொள்கிறார். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பார். ஜெபிப்போம். இல்லறவென்னும் தூய நிலை வழியாய் இணைத்திருக்கின்ற ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் வாழ்க்கையிலே அமைதியும் தெய்வீக காரணியும் உண்டாகட்டும். இரவில் சபத்தோடும் கருத்தோடும் திருமணத்தை தொடர்ந்து வலுவாக ஆண்டவரை பெற்றுக்கொள்ள, வலுவாக திருமண தகுதிகளை ஆண்டவரை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள எங்கள் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செல்கின்றோம். ஒருவரை நேசிக்கவும் காப்பாற்றவும் நல்ல இல்லறமாய் ஆண்டவரை தம்முடைய இல்லற மக்களுடைய வாழ்வு இல்லறம் உண்மையை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செல்கின்றோம். கையின் பிரயாசங்களை கடவுள் ஐக்கிய பண்ணுங்கள். அவருடைய உழைப்புகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவரை குறித்த நாளிலே விரும்புகிற நாளிலே பிள்ளை செல்வங்களை இவரோட வாழ்க்கையிலே கொடுத்து ஆண்டவர் நிறைவோடு நடத்தும்படி சொல்கின்றோம். எந்த தீமைகளும் ஆண்டவரை அணுகாதவாறு காத்துக்கொள்வீராக. இந்த நாளிலே ஆண்டவரை மணமக்களை வாழ்த்தும்படியாய் நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாழ்த்தும் நம்முடைய மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இரண்டு குடும்பத்தையும் ஒன்றிணைத்து உங்களை நாம் மகிமைக்காய் பயன்படுத்துகிறேன். ரட்சகனுக்கு எங்களை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் சீரோடு நல்ல தந்தையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, மாறாத கருணை தூயாவின் நட்புறவு நம்மளோட குறிப்பாக கடவுளை இறைந்திருக்கிற தந்தையோடு எதற்காக வாழ்வோம் நிறைவாய் தருவதாக. പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് ആ പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് കണ്ണാളൻ കെട്ടുന്നുണ്ടല്ലോ അത് നിന്നെ പൂട്ടാനാണല്ലോ തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന. കണിയല്ലേ കൺമണിയല്ലേ ആദ്യം ചൊല്ലും നിൻ കണവൻ കണ്ണാ നീ വെയിൽ കൊള്ളല്ലേ നീയും ചൊല്ലും. ഓ കഥ മാറും ചേകവനാകും ഉറുമിയെടുക്കും പടവീരൻ വിനോദിന കടകം കേട്ടോ നീ കേട്ടോ ഈ കൂട്ടിൽ പെട്ടാൽ പിന്നെ നീലാകാശം കണ്ടോ ഇല്ലെന്നാരോ ചൊല്ലുന്നേ. മെരുക്കിയെ മെരുക്കി താലി കുരുക്കിലാക്കി കുറുമ്പൊരുക്കി തടങ്കലിൽ തളച്ചു കാണാൻ മനസ്സിലും ഒരു കൊതിയുണ്ടല്ലോ. കുറുമ്പ് കട്ടുറുമ്പ് കൂട്ടം നുഴഞ്ഞു കേറാതടച്ചു കെട്ടി എനിക്ക്
പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് ആ പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് കണ്ണാളൻ കെട്ടുന്നുണ്ടല്ലോ അത് നിന്നെ പൂട്ടാനാണല്ലോ തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന. കണ്ണേ വാൽക വാൽക കണ്ണാടം കണ്ണാടം പൊങ്കോടിക്ക് പൊങ്കോടികൾ കണ്ണാടം കണ്ണാടം പൊങ്കോടിക്ക് പൊങ്കോടികൾ കണ്ണാടം കണ്ണാടം പൊങ്കോടിക്ക് കണ്ണാടം കണ്ണാടം പൊങ്കോടികൾ കണ്ണാടം പൊങ്കോടി പതിനീ